வணக்கம் மக்களே. வைத்தியலிங்கத்திற்கு அதிகரிக்கும் டிமாண்ட் முன்னிலை பெறுவது இந்த கட்சியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்காக திராவிட கட்சிகள் தொடங்கி சிறிய கட்சிகள் வரை தங்களது வியூகங்களை வகுக்க தொடங்கிவிட்டன. எப்போது இல்லாத அளவிற்கு மாறாக இந்த முறை தேர்தல் களம் மிகவும் பரபரப்பாக செயல்பட்டு வருகிறது. அதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது நடிகர் விஜயின் வருகை, திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார், அதிமுகவில் நிலவி வரும் உட்கட்சி பிரச்சனைகள் போன்றவைகளாகும். நடிகர் விஜயின் வருகை அதிக அளவில் பேசப்பட்டு வரும் இந்த நிலையில் அதனை மிஞ்சும் வகையில் அமைந்துள்ளது அதிமுகவின் பிளவு. ஜெயலலிதா இறந்த பிறகும் அதிமுகவில் இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் இடையே சச்சரவு ஏற்பட்டு இவர்கள் இரு அணியாக பிரிந்த போதும் ஓபிஎஸ் பக்கம் ஆதரவு தெரிவித்து நின்றவர் வைத்தியலிங்கம் அவர்கள். இவர் தற்போது வரை ஓபிஎஸ் உடன் இருந்து வரும் நிலையில் கூடிய விரைவில் திமுகவில் இணைய போவதாக பலரும் கூறி வருகின்றனர். இதனை அறிந்த இபிஎஸ் அவர்கள் இவரை அதிமுகவில் இணைப்பதற்கான வேலைப்பாடுகளை செய்து வருகிறாராம். மேலும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன், சசிகலா அடங்கிய 4 அணியும் இவர் திமுகவில் இணையாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக கூறுகின்றனர். ஆனால் திமுக இவர்களை விட 2 மடங்கு வேகமாக வைத்தியலிங்கத்தை திமுகவில் இணைக்க பல்வேறு முயற்சிகளை கையில் எடுத்து வருகிறது. அதிலும் முக்கியமாக திமுகவின் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பொய்யாமொழி வைத்தியலிங்கத்திற்கு நேரடி அழைப்பு விடுத்ததாகவும் தகவல்கள் பரவி வருகிறது. மேலும் அதிமுக உரிமை மீட்பு குழுவில் இருந்த மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஏற்கனவே திமுகவில் இணைந்தது 4 அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்திய நிலையில் வைத்தியலிங்கமும் திமுகவில் இணைந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் 4 கவனமாக உள்ளனர். அதிமுகவுடன் ஏற்பட்ட சச்சரவு காரணமாகவும் ஓபிஎஸ் செயல்பாடுகள் பிடிக்காததாலும் வைத்தியலிங்கம் திமுகவில் இணையும் வாய்ப்பு அதிக அளவில் உள்ளது என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் முதல்வர் வேட்பாளர் நடிகர் விஜய் தான் தனித்துதான் போட்டி என சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றி கழக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனால் தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவுகிறது உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் தற்போது தேர்தல் நடந்தால் வெற்றி யாருக்கு என்ற ஆய்வை சத்தியம் டிவி நடத்தியுள்ளது. அதன்படி திமுக 39 விழுக்காடும் அதிமுக 36 விழுக்காடும் பெற்றுள்ளது. அந்த வரிசையில் நடிகர் விஜய்க்கு 13% விழுக்காடும், சீமானுக்கு 7 விழுக்காடும் கிடைத்துள்ளது. இனி வரும் காலங்களில் நடிகர் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் அதிமுக முதலிடம் பிடித்து ஆட்சியை அமைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களம் 4 முனை போட்டியாக உள்ளது. அதாவது திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.